வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா முருகா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நல்லூர் கந்தனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் நாள் 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஆவணி மாத பிறப்பு. ஆவணி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே யாரெல்லாம் அதிகாலையிலே எழுந்து பிரத்யக்ஷ தெய்வமாகிய அந்த சூரிய பகவான் உதிக்கின்ற பொழுது நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவாக அமையக்கூடியது. இந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி சிகப்பு நிறத்திலே வட்ட வடிவமாக கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கக்கூடியது. அவ்வாறு இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்து முடிந்தவர்கள் பொங்கல் வழிபாடுகள், இப்போ நாம் தை மாதத்திலே தைப்பொங்கல் பொங்குவது போல இந்த ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானுக்கு பொங்கல் வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நிறையக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த ஆவணி மாதத்திலே மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு செங்கலடி ரமேஸ்வரம் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய வருஷாந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தினமும் காலை மாலையிலே விசேஷ பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகளோடு இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உலகளாவிய ரீதியிலே பிரசித்தி பெற்ற அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோற்சவத்திலே 20வது நாள் உற்சவம். இன்றைய தினம் சந்தான கோபால உற்சவமாக சிறந்த முறையிலே நல்லூரானுடைய இந்த உற்சவத்திலே சிறப்பான உற்சவமாக நடைபெறும். நல்லூர் கந்தன் அலங்கார கந்தன் என்று போற்றப்படுபவன். தினமும் இங்கு நடைபெறுகின்ற காலை மாலை உற்சவங்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது நல்லூர் கந்தனுடைய உற்சவம். இந்த உற்சவங்களில் நாம் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் நாம் பெறுகின்ற வகையிலும் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்து அதேபோல ஆலயங்களில் நடைபெறுகின்ற உற்சவங்கள், அந்த உற்சவங்களில் கலந்து கொள்வதோடு இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். பொதுவாக சமூகவியலாளர்கள் ஒரு சமூகத்திலே 3 விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுவார்கள். சிலர் அதிக ஆர்வமுள்ளவர்களாகவும் துடிப்புள்ளவர்களாகவும் ஈடுபாடுள்ளவர்களாகவும் இருப்பர். இன்னும் சிலர் ஒன்றுமே செய்யாதவர்களாக, எல்லாவற்றையும் அவர்கள் எதிர்க்கின்றவர்களாகவும் குறை கூறுகின்றவர்களாகவும் எப்பொழுதும் எதையுமே நன்மையாக பார்க்காதவர்களாக அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றவர்களாக பார்ப்பார்கள். இன்னும் ஒரு வகையினர், 3வது வகையினர், அவர்கள் என்ன நடந்தாலும் எப்படி இயங்கினாலும் அவர்களுக்கு ஆர்வமும் இல்லை, அவர்கள் கண்டிப்பவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். ஏதோ இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ ஏனோ தானோ என்ற போக்கிலே இருப்பார்கள். அப்படித்தான் எங்களுடைய மறை வாழ்விலேயும் நாங்கள் துடிப்புள்ள, உயிரூட்டமுள்ள, எல்லாவற்றிலும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாகவும் ஆவல் கொண்டவர்களாகவும் இருக்கின்றோமா? எதை எங்களுடைய குடும்ப வாழ்வாக இருக்கலாம், எங்களுடைய மறை வாழ்வாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய சமூக வாழ்வாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நாங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதல்ல. அதாவது முதன்மையானவர்களாக எங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும், எங்களுக்கு விளம்பரம் செய்ய வேண்டும், எல்லோரும் எங்களை பாராட்ட வேண்டும், பெயர் புகழுக்காக அல்ல. மாறாக என்னுடைய பங்களிப்பை என்னால் செய்ய முடியுமா? ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு ஆற்றல்கள், திறமைகளை தந்திருக்கின்றார். இவற்றையெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் இறைவனுக்கு உரியவர்களாக மாறுகின்றோம். ஒரு வேலைத்தளத்திலே நாங்கள் பார்க்கலாம், சிலர் வெறுமனே ஊதியத்துக்காக இருப்பார்கள், அல்லது வேறுவர் இதை எங்களுக்கு செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, ஏனோ தானோ என்று இருப்பார்கள். சிலர் துடிப்போடு அதை தரமாக செய்ய வேண்டும், நல்லதாக செய்ய வேண்டும், என்னால் இயன்ற முழுமையோடு நான் செய்ய வேண்டும், ஐ வாண்ட் டு டூ மை பெஸ்ட், என்னால் இயன்றவற்றை நான் செய்து என்னுடைய ஈடுபாட்டினாலே வருகின்ற அந்த வெற்றியை, நல்ல முடிவுகளை நான் பெறுகின்ற பொழுது அதிலே திருப்தி காணுவோம், சந்தோஷம் காணுவோம். ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக செய்து அது வெற்றிகரமாக வந்துவிட்டால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், மனநிறைவு அடைவோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாகும். இவ்வாறு எங்களுடைய மறை வாழ்விலும் நாங்கள் ஏனோ தானோ என்று இருக்காமல், அல்லது நாங்கள் எப்பொழுதுமே குறை கண்டுபிடித்து அவற்றை பற்றி குறைவாக பேசுகின்றவர்களாக இருக்காமல், ஈடுபாடோடு நான் என்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும், நான் என்னுடைய ஆற்றல்கள், திறமைகளை பயன்படுத்த வேண்டும், நான் அடுத்தவர்கள் என்ற அந்த மனநிலையோடு பணி செய்ய வேண்டும், முன்னேற்றத்துக்காக உழைக்க வேண்டும், சமூகத்திற்காக பாடுபட வேண்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தவர்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற அந்த தியாக மனத்தோடு ஈடுபாடு கொண்டவர்களாக என்னால் இயன்றதை நான் செய்ய போகின்றேன், ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய பங்களிப்பை கொடுக்க போகின்றேன் என்ற அந்த தாராள மனதோடு நாங்கள் செயல்படுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே தானாகவே மனநிறைவும் சந்தோஷமும் வெற்றி உணர்வுகளும் எங்களுக்கு கிடைக்கும். அந்த அமைதியையும் வெற்றி உணர்வுகளையும் அந்த அமைதியையும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைவையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணம் செய்து துடிப்புள்ள, உயிரூட்டமுள்ள கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்வோமாக. ஆமென்.
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். சரி, அந்த மரத்தை அடைகின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட மிக பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது. யா அல்லாஹ் எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசைவை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ 5 முறை ஆசை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழைய சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன். ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம், இவ்வளவும் எனக்கா? கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சொர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான், அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலியின் பெண்மணி அந்த ரூமிலே, அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே, இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய
வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது, உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையிலே தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.